அனைவருக்கும் வணக்கம். 100 days UGTRB ஃப்ரீ சேலஞ்ச் கிளாஸில் இன்றைக்கி 22வது நாள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைனாமியல் சீரிஸ். ஸோ சம்மேஷன் ஆஃப் சீரிஸ்னு ஒரு டாபிக் வந்து யூனிட் 1 முடிச்சு இப்போ யூனிட் 3 நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் யூனிட் 1ல் அந்த ஒரு டாபிக் மட்டும் நமக்கு மிஸ் ஆகிடுச்சு. அந்த ஒரு டாபிக் மட்டும் நான் இப்போ வந்து இந்த வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயுமே வந்து ஆக்சுவலாக சம்மேஷன் ஆஃப் சீரிஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நேத்தியே நான் வந்து ஒரு மெட்டீரியல் நான் வந்து உங்களுக்கு டெலகிராமில் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக இந்த 2 மெட்டீரியல்ஸும் ஆல்மோஸ்ட் சென்ட் பண்ணிட்டேன். யூனிட் 1 நடத்தும் போது என்ன பண்ணியிருப்பேன்னா ஃபார்முலா புக்குன்னு ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த ஃபார்முலா புக்கில் இருந்தால் நம்ம தேவையான ஃபார்முலா எடுக்க போகிறோம். அதே மாதிரி இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நேற்று நினைக்கிறேன் உங்களுக்கு நான் டெலகிராம்லேயும் உங்களுக்கு வந்து சமேஷன் ஆஃப் சீரிஸுடைய புக்கோட பேஜஸ்லாம் அனுப்பிட்டேன். ஸோ அந்த டாபிக் மட்டும் தான் சமேஷன் ஆஃப் சீரிஸ். ஸோ சமேஷன் ஆஃப் சீரிஸ் அப்படிங்கிற டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இந்த டாப்பிக்கை எப்படி படிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வைஸ் கான்செப்ட் கான்செப்ட்னா என்னென்னா ஜஸ்ட் ஒரு ஃபார்முலாஸ் மட்டும் தான். ஒரு ஃபார்முலா அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் எல்ஹெச்எஸ்ல இருந்தால் ஆர்ஹெச்எஸ் சொல்லிடுவோம். அதாவது சிம்பிளாக நீங்கள் ஸ்கூல்லாம் படித்த ஃபார்முலா என்ன, இப்போ a+b × a-b ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லுவோம், a² - b². ஸோ இது என்ன பண்ணுவோம், இது இப்படி சொல்லி பழகிருச்சு. அதே மாதிரி a+b² சொன்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லுவோம், a² + 2ab + b². ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம், எல்ஹெச்எஸ் கொடுத்து நம்ம ஃபார்முலா கேட்டாங்கன்னா ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிருவோம். பட் இந்த சமேஷன் ஆஃப் சீரிஸ் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் 2 விஷயத்த பண்ண போகிறீங்க. ஸோ 2 விஷயத்தில் எஸ்பெஷலி என்ன அப்படின்னா இந்த ஈக்குவேஷனுடைய ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும். அதாவது நம்மகிட்ட இருக்கிறது யார் இருப்பாங்கன்னா a² - b² இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், இதை a+b × a-bன்னு எழுதணும். அப்போ என்ன ஆகும், இதே மாதிரி ரிவர்ஸில் இருக்கும். ரிவர்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 9x² - 6x + 4ன்னு இருக்குது ஈக்குவல் டு சம்திங் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எப்படி எழுதலாம், இதை பார்க்கும்போது என்ன ஆகும், செகண்ட் டேர்ம் மைனஸ் இருக்குது. அப்போ a² - 2ab + b². அப்போ a²க்கு பதிலாக 3x இருக்குது, b²க்கு பதிலாக 2 இருக்குது. அப்போ 3x - 2 2. அப்போ என்ன ஆயிடுச்சு, இப்படி இருந்தது. நம்ம இது என்ன ஃபார்முலான்னு கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணோம், அதில் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த பைனாமியல் சீரிஸ் எல்லாமே என்னன்னா கான்செப்ட் ஓரியன்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்ஹெச்எஸ்லேருந்து ஆர்ஹெச்எஸ்லேருந்து எல்ஹெச்எஸ் இந்த ஆர்டரை நீங்கள் திரும்ப எழுதி பார்க்கணும். அது பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த டாபிக் புரியும். ஓகே, ஸோ இன்றைக்கி நான் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஏன்னா வந்து அதுவே வந்து 1 hour கிட்ட வந்துடும். நான் எங்கெங்க கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவீங்க, எந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க, இது எல்லாமே நான் தெளிவான ஒரு புரிதல் கொடுத்துட்றேன். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி கொஷின்ஸை எடுத்து நம்ம என்ன பண்ணணும், எம்சிக்கு கொஷின்ஸோ இல்லைனா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸோ எடுத்து உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரூல். இன்றைக்கி டேட் எழுதிக்கோங்க, டேட் 22 போட்டுக்கோங்க. மேலே சென்டரில் வந்து போட்டுக்கோங்க டே 22. சமேஷன் ஆஃப் சீரிஸ்னு எழுதிக்கோங்க. ஸோ லெஃப்ட் சைடில் டேட் போட்டுக்கோங்க. ரைட் கார்னரில் ட்ரையாங்கிள் போட்டு தமிழில் சைன் பண்ணிக்கோங்க. உள்ள அந்த ட்ரையாங்கிள்குள்ளே தமிழில் சைன் பண்ணிட்டீங்களா? நோட் ரெடி ஆகிடுச்சா? மேஜிக் புக் ரெடி ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் நீங்கள் எழுத வேண்டிய விஷயம் கான்செப்ட் ஓரியன்ட் டாபிக் டீச்சிங் அண்ட் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்னு எழுதிக்கோங்க. ஸோ லிஸ்ட் ஆஃப் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ். ஸோ என்னென்ன கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லை என்னென்ன விஷயத்தை கவனிக்கணும், ஃபோக்கஸ் பண்ணுறதுனால எழுதிக்கோங்க. நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் தமிழில் கூட எழுதிக்கோங்க. ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் விஷயம்னா எப்போவுமே ஃபார்முலா நேராக தான் வரும்னு சொல்ல முடியாது. நமக்கு என்ன ஆகும், மாற்றி கேட்பாங்க. இப்போ என்ன அர்த்தம்னா நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன, சம் ஆஃப் த சீரிஸ்னால் என்ன அர்த்தம், இதுவா இந்த ஈக்குவேஷனில் இது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு எங்கே கொடுத்துருக்கேன், இந்த பேஜ் நான் எங்கேருந்து காட்டுறேன் தெரியுதா, இது உங்களுக்கு ஃபார்முலா புக் கொடுத்தேன் இல்லையா, அந்த ஃபார்முலா புக்கில் இருந்து நான் எடுக்கிற ஒரு பேஜ். ஃபார்முலா புக்கை தினம் ஒவ்வொரு பக்கமும் படிங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் ஒரு பக்கம் தான் இதில் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பைனாமியல்ஸ் அப்பெண்டிக்ஸ் டியில் இருக்குது. ஸோ பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் கொடுத்து இந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் பார்த்துருப்போம். ஓகே, ஸோ இதில் ஜென்ரல் ஃபார்முலா சொல்லணும் அப்படின்னா x + a ஹோல் பவர் n, அதாவது x⁴n + nc1 x⁴n - 1 a + nc2 x⁴n - 2 a² + எக்ஸெட்ரா. இந்த மாதிரி ஃபார்முலா வந்துட்டுருக்கும். இது வந்து பைனாமியல் சீரிஸோட ஃபார்முலா. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னது, சம்மேஷன் ஆஃப் சீரிஸ். சம்மேஷன் ஆஃப் சீரிஸ்னா இந்த வலது பக்கத்தில் இருக்கு இல்லையா, நமக்கு கொஷின் என்ன கொடுத்துருப்பாங்க, இவங்களை கொடுத்துட்டு இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன ஆகுனா இங்கே பர்டிகுலராக எக்ஸுக்கு பதிலாக ஒரு நம்பர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்னா 1/2 இல்லை 1/3 இல்லை 2/3 5/3 இது பர்டிகுலராக ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், என்னோட வேல்யூ என்னுக்கு பதிலாக ஃபார் எக்ஸாம்பிள் 3/2 இல்லை 7/2 ஃப்ராக்ஷனாக இருக்கலாம், வாட் எவர். ஓகே, ஏதோ ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை கம்பேர் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கொடுத்துருக்க சீரீஸில் இருந்து எக்ஸ் யார் ஏ யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் மீன்ஸ் எக்ஸ்னா யாருன்னா இவங்க, ஏ அப்படிங்கிறதுனா சப்போஸ் நீங்கள் 1 + xன்னு கொடுக்காம x + ஏன்னு கூட கொடுத்துருப்பாங்க. அதாவது எப்படி இருக்குன்னா நீங்கள் எந்த ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணால் ஈக்குவல் டு p/q.
இந்த மாதிரி ஃபார்முலா இருக்கும். எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் பி பை கியூ அப்படிங்கிற ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா கம்பேர் பண்ணி முதல்ல என்ன பண்ணணும், அந்த ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளவங்களில் எந்த வேல்யூ எதுக்கு எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ இருக்குது, ஏக்கு பதிலாக என்ன வேல்யூ இருக்குது, பவருக்கு பதிலாக என்ன வேல்யூ இருக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம் தெளிவாக கண்டுபிடிக்கணும். இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் ட்விஸ்ட்டு. அதை போட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போட்டுடலாம். சரியா? அப்போ என்ன ஆகும், எப்போவுமே ஈக்குவேஷனை நேராக படிக்கக்கூடாது, ரிவர்ஸ்லேருந்து படிக்கணும். ரிவர்ஸ்லேருந்து படிக்கணும் நான் என்ன சொல்லியிருக்கேன், அப்போ ஒரு ஃபார்முலாக்கும் இன்னொரு ஃபார்முலாக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு கவனித்து நீங்கள் போடணும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ என்ன ஆகும், இந்த ஃபார்முலா பார்க்குறதுக்கு எல்லாமே 1+1+x மாதிரி தான் பார்க்குறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன முதல்ல வித்தியாசம் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, பவரில் மைனஸ் இருக்குது, உள்ள மைனஸ் ப்ளஸ் மாறி வந்திருக்கு. அப்போ அதுக்கான ஃபார்முலாவை எழுதி பாருங்கள். ஆனால் இது ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இந்த 4 ஃபார்முலா எதுக்காக நான் ஃபஸ்ட்டு படிக்க சொல்லணும், எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் பி பை கியூ ஃபார்முலா டேரெக்டாக படிங்க. நம்ம அந்தளவு அவ்வளோ டேரெக்டாலாம் போக வேண்டாம். அவ்வளோ டேரெக்டாக நம்ம போக வேணாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். முதல்ல இந்த ஃபார்முலா படிங்க. இந்த ஃபார்முலா படித்ததுக்கப்புறமா நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 4 ஃபார்முலாக்கு அப்புறமா இது ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டிய முதல் 4 ஃபார்முலா யார், இந்த 4 ஃபார்முலா. இது படித்ததுக்கு அப்புறமா ஓகே, இது படித்ததுக்கு அப்புறமா அப்படியே என்ன பண்ணணும்னா இந்த 5 ஃபார்முலா இது படிக்கணும். எதுக்காகனா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாமில் இதே கொஷின்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ 8ஆவதாக போட்டிருக்கேன் இல்லையா, செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மெத்தட் தான் நிறைய சம்ஸ் வந்திருக்கு. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1/2 அங்கே வந்திருக்கும். இப்போ 1/2 + 1/2 ஆக்சுவலாக கொஷின் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 1 - 2 × 1/2 அதுக்கப்புறம் +3 × 1/2 ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி கொடுத்தா என்ன பண்ண நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு இதுலேருந்து கேட்டால் ஈஸியாக 1+1+ன்னு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை, ஏ கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை, என்னங்கிறதா கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி வந்துடும். ஏன்னா நமக்கு எக்ஸாம் ஹாலில் சில கொஷின்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சில கொஷின்ஸ் ஈஸியாக கேட்பாங்க. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் ஈஸியாக கேட்டுட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணும், இந்த 5ஆம் நம்பர்லேருந்து அடுத்து 9ஆம் நம்பர் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் உள்ள கொஷின்ஸ் எழுதி டேரெக்டாக கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி என்ன ரைட்டில் எழுதிக்கோங்க. இந்த 5 ஃபார்முலா யூஸ் பண்ணி டேரக்ட் நான் வந்து உங்களுக்கு எம்சி கொஷின்ஸ் நான் மண்டே எடுப்பேன் இல்லையா, இதுலேருந்து நான் கேட்குறேன். கேட் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸு இந்த ஃபார்மில் சப்ளை பண்ணி அதே மாதிரி நான் ஒரு 10 கொஷின்ஸ் எடுப்பேன். அந்த 10 கொஷின்ஸுமே நான் இப்போ என்னென்ன சொல்கிறேனோ அதே மாதிரி ஃபார்மேட்டில் வரும். நான் ஃபஸ்ட்டு 4 சொன்னேன் இல்லையா, இந்த 4 யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சம் கேட்பேன் குவிஸில். அதே மாதிரி இது இப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ஃபார்முலா தான் மனப்பாடம் பண்ண சொல்லியிருக்கேன். இன்னும் நான் சம்முக்குள்ளே நான் போகலை. இப்போ என்ன தெரிஞ்சிச்சு உங்களுக்கு, ஒரு 9 ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு. இந்த ஃபார்முலா மட்டும்தானா, கண்டிப்பாக கிடையாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு ஃபார்முலா சொல்ல போகிறேன். இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். இல்லைனா 10th புக்கு 9th புக்கு எல்லா புக்ஸ்லையுமே பைனாமியல் தேர்தல் ஃபார்முலா இருக்குது. ஸோ ஆஸ் அ டீச்சர் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணணும். ஓகே, எல்லாமே நானே நோட்ஸ் கொடுக்குறேன்னா செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் எல்லாம் யார், செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸ். ஆஸ்பியாக ஒரு விஷயத்தை தூண்டி விட்டால் போதும், அதை நீங்கள் என்ன பண்ணணும், அதை பற்றி நீங்கள் அனாலிசிஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். எல்லாத்தையுமே ஒரு % ஒரு ஃபுல் பெய்டு கோர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே A to Z பண்ணலாம். இது எதுக்கு, எனக்கு வந்து இந்த 1 ஹவருமே உங்களை மோட்டிவேட் பண்ணணும். எப்படியாவது உங்களை இந்த டாப்பிக்கில் நாலேஜை க்ரியேட் பண்ண வைக்கணும். இதில் என்னென்ன கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவீங்களோ அதை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். சின்ன சின்ன விஷயங்களை நான் இன்க்ளூட் பண்ணிட்டு இருந்தால் அந்த 1 hour கிளாஸ் எனக்கு பத்தாது. அப்போது இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்ச ஃபார்முலா தான். இப்போ உங்களுக்கு என்ன ஃபார்முலானா, இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் என், இதே ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் பவர் என். அடுத்து என்ன பண்ணணும், எக்ஸ் ப்ளஸ் ஏ பவர் மைனஸ் என். மொத்தம் 4 ஃபார்முலா. இப்போ எல்லாருமே எனக்கு வந்து இது எழுதிக்கணும். எழுதிட்டு எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் பவர் என், இந்த 4 ஃபார்முலாவை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த 4 ஃபார்முலாமே நீங்கள் என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தெரியும் எக்ஸ் பவர் என் ப்ளஸ் NC1 ஏ பவர் n - 1 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 2 விஷயம் என்ன, இந்த ஃபார்முலாவை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா நான் உங்களுக்கு இப்போ காட்டல, ஃபார்முலா கண்டுபிடிக்க டியூட்டியாக இருக்குது உங்களுக்கு. பட் இதில் 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். முதல் விஷயம், பவர் பாசிட்டிவ் பவர் இருக்கா நெகட்டிவ் பவர் இருக்கான்னு பாருங்கள். நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம், இந்த ஃபார்முலா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட கிடைக்குது. பட் இதில் 2 அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்சர்வேஷன் நம்பர் 1, பவர் பாசிட்டிவ் பவராக இருக்கா, என்ன பவர் இருக்குது, n பவர் இருக்குது. அப்போ டோட்டலாக எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னா n+1 டேர்ம்ஸ் இருக்கும். எத்தனை டேர்ம் இருக்கும், n+1 டேர்ம் இருக்கும். அதே பவர் மைனஸ் டேர்ம் இருந்ததுன்னா இன்ஃபைனைட் சீரீஸ் லெவலில் இருக்கும். எத்தனை டேர்ம் இருக்கும், இன்ஃபைனைட் வரைக்கும் இருக்கும். ஓகே, இது 2 ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதை நோட் பண்ணிக்கோங்க. இது 2 தான் அப்சர்வேஷன். ஸோ இப்போது இது 2 நான் சொல்லிட்டேன்னா, ஓகே, இதனுடைய பேசிக்கான நாலேஜை நான் எங்கேருந்து கற்றுக்கிறது அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் உங்களுக்கு சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ் அப்படிங்கிறதுல பைனாமியல் சீரிஸோடைய ஃபார்முலா இருக்குது. அதுலேருந்து நம்ம படிக்கலாம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு 2-3 விஷயம் காட்ட போகிறேன். என்னென்னா, ஃபர்ஸ்ட் இதுலேருந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. இன்னும் நான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஓரியன்டாக எதுவுமே நான் டீச் பண்ணல. ஓகேவா, எக்ஸாம்பிள் ஓரியன்டாக நான் எதுவுமே சொல்லலை. ஒரே நிமிஷம். ஸோ ஆக்சுவலாக வந்து இது உங்களுக்கான ஃப்ரீ நோட்ஸ் வந்து என்கிட்ட இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை. அச்சுவஸ் டீம் மெம்பர்ஸோடைய நோட்ஸ் மட்டும் தான் என்கிட்ட இருக்குது இப்போதைக்கு. ஒரு நிமிஷம். இது எல்லாமே அவங்களுக்காக மேக் பண்ணால் கொஞ்சம் நிறைய கொஷின்ஸ் இதில் இருக்கும். ஒரு செட்டில் வந்து நிறைய இருக்கும். அதனால் இப்போதைக்கு நான் வந்து முக்கியமாக காட்ட முடிஞ்சதை மட்டும் காட்டுறேன். இது நான் வந்து கிளாஸில் ஸ்க்ரீனில் காட்டாத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே.
ஒரு நிமிஷம். எக்ஸ்போனன்ஷியல் சமேஷன் ஆஃப் சீரிஸ். இது ஆக்சுவலாக அச்சுவே பேட்ச் டீம் பசங்க பெய்டு ஸ்டூடெண்ட்ஸோட நோட்ஸ். அதனால் ஜஸ்ட்டு இது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த புக்கை உங்கள் எல்லாருக்குமே அந்த புக்கை நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் சொன்னேன்ல. இதுதான் உங்களுடைய பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸோட புக்கு. பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் படித்த அந்த பர்டிகுலர் நீங்கள் இப்போ தேடிட்டு இருக்க நம்ம டாபிக் இருக்குல்ல, இந்த பிஎஸ்சி மேக்ஸோடைய டெக்ஸ்ட் புக் இதுதான். இதில் சமேஷன் ஆஃப் சீரிஸில் பைனாமியல் சீரிஸ் எப்படி இருக்குது அப்படின்னா 1 + x ஹோல் பவர் என்னக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதிலே பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா என்னுக்கு பதிலாக p/q அதாவது ஃப்ராக்ஷன் பவரும் வரும். அப்போ நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னா ஃப்ராக்ஷன் பவர் கொடுத்தா என்ன பண்ணுறது, இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன். இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நிறைய பேர் இந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்க, அதனால் சொல்கிறேன். ஸோ ஃபார்முலாவில் நார்மலாக ஒரு 1 + x இருந்தாலும் சரி, x + a இருந்தாலும் சரி, வாட் எவர் 1 + x இருந்தாலும் சரி, இல்லை x + a இருந்தாலும் சரி, பவரில் ஃப்ராக்ஷன் இருந்தால் என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் நல்லா கவனிங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஷின்ஸில் இருந்து உங்களுக்கு சம் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி கேட்டால் என்ன பண்ணணும், ஃபார்முலாவை மெமரி பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபார்முலா முதல்ல கவனிக்கணும். எப்போவும் போடுற மாதிரி இதில் எதில் ஆரம்பிக்குது, 1லேருந்து ஆரம்பிக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் 1லேருந்து ஆரம்பிக்கும். தென் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அடுத்தது பவர் என்ன இருக்குது, p/q. அப்போ நார்மலாக 1 + x ஹோல் பவர் n ஃபார்முலா நம்ம என்ன பண்ணுவோமோ 1 + nx + n × n - 1/2 × x². அதே மாதிரி எழுதுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். பட் இங்கே எங்கெல்லாம் n வருதோ அங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், n-க்கு பதிலாக p அப்ளை பண்ணணும். அப்போ இந்த இடத்துல p வரும், இந்த இடத்துல p/q வரும், இங்கே p/q, இங்கே p/q. ஸோ இது எதுக்காக கஷ்டமாக நான் ஏன் இது ரொம்ப சின்ன விஷயம் ஜஸ்ட் அந்த ஃபார்முலா n இருக்குது, n-க்கு பதிலாக p/q போடுறாங்கன்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த இடத்துல உங்களுக்கு 2 ஃப்ராக்ஷன் வரும். நியூமரேட்டரில் போக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா, இங்கே ஒரு ஃப்ராக்ஷன் வருது, இங்கே ஒரு ஃப்ராக்ஷன் வருது. அதுக்கும் கீழே டினாமினேட்டரில் ஒரு 2 ஃபேக்டோரியல் இருக்குது. அப்போது இந்த இடத்துல நீங்கள் நிறைய தப்பான வாய்ப்பு இருக்குது. 3வது டேர்ம் 4வது டேர்ம் போகும்போது பாருங்களேன், இங்கே ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது, அதில் ஒன்று சப் பண்ணி இங்கே ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கும், இங்கே 3வது ஃப்ராக்ஷன், கீழே ஒரு 3 ஃபேக்டோரியல். கரெக்டாக கவனமாக இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். எங்கேயாவது கரெக்டாக கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுற மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்கும். அதனால இந்த ஃப்ராக்ஷன் வர்ற மாதிரி போர்ஷனை கொஞ்சம் கவனமாக போடணும். ஓகே, இது ஒரு ஃபார்முலா. ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த ஃபார்முலா நீங்கள் எப்படி எழுதணும், 4 பார்ட்டாக எழுதிக்கணும். எப்படி எழுதிக்கணும், 1 + x பவரில் p/q, அதே 1 + x -p/q. அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல மைனஸ், அது உள்ள ப்ளஸ் இருந்துச்சுல அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், மைனஸ்க்கான ஃபார்முலா. இங்கே மைனஸ் தான் என்னது, இங்கே மைனஸ் தான். இப்போ முதல்ல உங்களோட முதல் வேலையை ஃபார்முலாவை எழுதி ஃபார்முலா ஒரு தடவைக்கு 2 தடவை எழுதி பார்க்குறது தான் உங்களோட. எழுதும்போது நான் முதல் முறை எழுதி பார்க்கும்போது LHS எழுதி RHS எழுதணும். அடுத்து என்ன பண்ணணும், திரும்ப ரிவர்ஸில் எழுதணும். அந்த பக்கம் உள்ளது இந்த பக்கம். ஸ்கூலில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் எழுதிட்டு A செக்ஷன் எழுதிட்டு B செக்ஷன் கொடுத்து மேட்ச் த ஃபாலோவிங்னு போட சொல்லுவோம் தெரியுமா, அதே மாதிரி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த ஃபார்முலாஸை. எப்படி ஒரு செட்டாக எழுதாதீங்க, கலந்துக்கோங்க. ஓகேவா? கலந்துக்கோங்கன்னா என்ன அர்த்தம், இப்போ நார்மலாக நம்ம என்னென்ன படித்தோம் இதுக்கு முன்னாடி, நார்மலாக 1 + x பவரில் -1 சம்திங் படித்தோம் இல்லையா, என்னன்னு படித்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபார்முலா. அடுத்து x + a ஃபார்முலா n. இதே பவரில் p/q வந்து இதுக்கு p/q வந்தால் என்ன வேணும், இதுக்கு p/q வந்தால் என்ன பண்ணுறது. மொத்தம் இதில் 4 மொத்தம் 16 ஃபார்முலா இருக்குது. இப்போ இதுக்கு எத்தனை சொல்லியிருக்கேன், 16 ஃபார்முலா இருக்குது. 16 ஃபார்முலாஸே உட்காந்து எழுதுங்க. ஓகே, எதுக்காக சொல்லணும்னா அந்த எக்ஸாம் டைமில் மேம் பார்த்தாலே தெரியுது மேம், நான்லாம் எழுதிடுவீங்க தான், நான் இல்லைன்னு நான் சொல்லலை. எக்ஸாம் ஹாலில் ஒரு கொஷினை 1 மினிட்ல போடணும்னா நீங்கள் எத்தனை முறை இங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அங்கே உங்களுக்கு கொஷின் ஆன்சர் சீக்கிரமாக கிடச்சிடும். எழுதி பழகுங்க. உட்காந்து டைம் பாஸ் ஃப்ரீயாக இருக்கிறீங்களா, இன்றைக்கி கிளாஸ் வந்து வேறு டைம்லாம் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த ஃபார்மில் சும்மா நோட்டில் எழுதி பாருங்கள், ரஃப் நோட் இருக்கா எழுதி பாருங்கள், சும்மா ஒரு பேப்பர் கிடைக்குதா எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தா மட்டும் அந்த ஃபார்ம்லாம் மெமரி ஆகும். ஸோ மெமரி ஆனதுக்கு அப்புறமா இங்கே பாருங்கள், இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன் இந்த நோட்ஸில். அப்சர்வேஷன்ஸ். இந்த அப்சர்வேஷன்ஸை நல்லா கவனிச்சுக்கோங்க. சாரி நிமிஷம். கொஷின் உங்களுக்கு இப்படி தான் கேட்பாங்க, சம் டு த இன்ஃபினிட்டி. இப்போ இது நம்ம என்ன பண்ணணும், நம்ம படித்த 16 ஃபார்முலாவில் யார் இவங்க, இந்த கேட்டகரி எந்த ஃபார்முலான்னு கண்டுபிடிக்கிறதா உங்களோட சாமர்த்தியம். ஓகே, அப்போ உங்களோட சாமர்த்தியத்தை என்ன பண்ண போகிறீங்க, இங்கே தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இதை வந்து டேரெக்டாக நான் அப்ளை பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இதுக்கு கொஞ்சம் நிதானம் வேணும். ஸோ நிதானம்னா நீங்கள் போட்டு பழகும்போது தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் வந்திருக்கு. அந்த 16 ஃபார்முலாவில் எங்கெங்கெல்லாம் பாசிட்டிவ் வந்துச்சுன்னு முதல்ல கவனிக்கணும்.
ஓகே, அதுக்கு ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. அந்த 4 ஸ்டெப்பை கவனிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த ஃபார்ம்லான்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த 4 ஸ்டெப்பை நான் சொல்லித்தரதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஒரு டாப்பிக்கை நீங்கள் படிக்கிறீங்கன்னா அந்த பர்டிகுலர் டாபிக் நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட்லையோ 12th ஸ்டாண்டர்ட்லையோ இருந்துச்சுன்னா அந்த புக்ஸில் நமக்கு ஏதாவது தேவைப்படுற ஃபார்முலாஸ் இருக்கலாம், சம்ஸ் இருக்கலாம், அதை யூஸ் பண்ணி ஒரு தடவை படிச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன் இல்லையா. இந்த மெத்தடை நான் டேரெக்டாக சொல்லித்தரதுக்கு முன்னாடி இந்த மெத்தட் தான் நான் இந்த வீடியோட கடைசியில் தான் நான் சொல்லுவேன். ஓகே, அவங்களுக்கு எக்ஸாம் இப்படி தான் கேட்பாங்க. எக்ஸாமில் இப்படி கேட்டுட்டு ஆன்சர் 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆன்சர் வந்துருக்கு பாருங்கள், 2 ரூட் இருந்திருக்கு. அப்போ 4 ஆப்ஷன் என்ன இருந்திருக்கும், ஒரு ரூட் 2 இருந்திருக்கும், ஒரு 0 இருந்திருக்கும், 2 ரூட் 2 இருந்திருக்கும், இல்லை ரூட் 2/3 இருந்திருக்கும். இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருந்திருக்கும். ஓகே, இதுதான் அதனுடைய ஆப்ஷனாக இருக்கும். பார்க்குறதுக்கு பாருங்கள் எல்லா கொஸ்டின் இப்படி தான் இருக்குது பாருங்கள். எல்லா கொஷினுமே அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 4 ஸ்டெப் இருந்தால் போதும். எத்தனை சம் கொடுத்தாலும் சரி. இங்கே பாருங்கள் எல்லா சம்மும் அப்படி தான் இருக்கும். நான் சொல்லிக் கொடுக்குற அந்த 4 ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த 4 ஸ்டெப்பை வச்சு நம்ம ஈஸியாக என்ன மெத்தடுங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா, எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஓகேவா, இந்த பார்ட்டாக இருக்கட்டும், இந்த பார்ட்டு எல்லா சம்மே, இந்த ஜெராக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த ஜெராக்ஸ் தான் உங்களுடைய பிஎஸ்சி மேக்ஸோட மெட்டீரியல். அப்போது இதில் உள்ள எல்லாமே அப்படியே உங்களுக்கு தேவைப்படும். அப்போது இந்த 4 படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய 11th ஸ்டாண்டர்டோடைய புக்ஸ் நான் வந்து ஒரு ஃபார்மேட் தரேன். கிளாஸ் 11th வந்து 5th யூனிட்டாக இருக்குது. உங்களுக்கு பைனாமியல் தியரம்னு இருக்குது. நீங்கள் வந்து 11th ஸ்டாண்டர்ட் புக் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதில், இல்லைனா நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லா புக்ஸுமே அவைலபிள் கிடைக்குது இல்லையா. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 5th யூனிட்டில் பைனாமியல் தியரம் சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ்ன்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த பர்டிகுலரான யூனிட்டை படிச்சுட்டு இந்த சம்முக்குள்ளே வாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களுக்கு எக்ஸாமில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்களோ அதில் மெயினான 2-3 டாபிக் இந்த புக்லேயே இருக்குது. நான் கூட 11th அவ்வளோ இருக்காது, ஜஸ்ட் ஃபார்மில் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஓப்பன் பண்ணேன். பட் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு என்ன மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பாங்க நாங்கள் எழுதியிருக்கணும், அதே மாதிரி கொஷின்ஸ் இதுலேயே இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பேஜை காட்டுறேன் பாருங்கள். ஒரு நிமிஷம். ஸோ இதில் வந்து பைனாமியல் தியரத்தில் மொத்தம் உங்களுக்கு 3 டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்குறாங்க. இப்போ ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு nth டேர்ம் கண்டுபிடிக்கணும். அதாவது nth டேர்ம் இந்த ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது. அடுத்து கோஎஃபிஷியண்ட்டை கண்டுபிடிக்கிறது. எஸ், இந்த இருக்கு பாருங்கள், பைனாமியல் தியரம் சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பைனாமியல் தியரத்தோட ஃபார்முலா, இதில் ரொம்ப முக்கியமாக நான் மெயினாக உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது இந்த கொஷின் தான். NCRோட ஃபார்முலா, NC1, NC2, NC3 அப்படின்னு போடுறோம் இல்லையா. அந்த ஃபார்முலா பைனாமியல் தியரத்தில் எல்லா இடத்துலையுமே இந்த ஃபார்முலா கண்டிப்பாக வரும். அப்போது இந்த NCRனா என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிரிட்ஜ் கோர்ஸ்னு போட்டுக்கலாம், இல்லைனா பேசிக் கான்செப்ட்னு தெரிஞ்சுக்கலாம், இல்லை 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிற நோட்ஸ்னு எழுதிக்கலாம். அதில் நீங்கள் எழுத வேண்டிய முதல் பாயிண்ட்டு NCRக்கான ஃபார்முலா. ஸோ NCRக்கான ஃபார்முலானா என்ன அப்படின்னா, நீங்கள் NCRனா n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டரியல் இன்ட்டு ஆர் ஃபேக்டரியல். டேரெக்டாக இந்த ஃபார்முலா உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இல்லை அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் n-க்கு பதிலாக 1 அப்படி கொடுத்துடலாம். இப்போ என்னாகும், 1CRோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் NCR கண்டுபிடிக்கும் போது NCR அப்படின்னா இந்த n-க்கு பதிலாக 0 அப்ளை பண்ணியிருக்காங்க, அடுத்து n-க்கு பதிலாக 1 அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ NCRனா இங்கே NCRனு போடுறோம் இல்லையா, அதில் n-க்கு பதிலாக ஃபஸ்ட்டு 0, C-க்கு பதிலாகவும் 0 போடுவாங்க. 0 காம்பினேஷன் 0 ஈக்குவல் டு 1. அதே அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா n-க்கு பதிலாக 1 அப்ளை பண்ணியிருக்காங்க. முதல் ஸ்டெப் என்ன பண்ணியிருக்காங்க, n-க்கு பதிலாக 0 அப்ளை பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, n-க்கு பதிலாக 1 அப்ளை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன போடுறாங்க, ஒரு 3C2ஓட ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 3C2ஓட ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 3 into 2 by 1 into 2 கேன்சல் பண்ணால் 3 அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. ஸோ இதுக்கு இன்னொரு வே இருக்குது. என்னென்னா 3C2ஓட ஆன்சரும் 3C1ஓட ஆன்சர் 1. எப்போவுமே நமக்கு NC1ஓட வேல்யூ 1. என்ன பெரிய நம்பர் இடம் எடுத்துக்கோங்க. ஸோ NCயோட ஆன்சர் n. NC1ஓட ஆன்சர் எப்போவுமே n. என்ன நம்பராக இருந்தாலும் பரவாயில்ல, 2029 இருக்கலாம், என்ன நம்பராக இருக்கலாம், NC1ஓட வேல்யூ n தான். அப்போ 3C1ஓட வேல்யூ 3. அப்போ எனக்கு இது ஒரு செகண்டில் போட வேண்டிய ஆன்சர் தான். இது நீங்கள் உட்காந்து கால்குலேஷன் பண்ணி கேன்சல் பண்ணி போட வேண்டிய ஆன்சர்லாம் இல்லை, பார்க்குறதுக்கு தெரியலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல, 10C8 கேட்குறாங்க. உங்களை 10C8ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா 10C8 அப்போ என்ன பண்ணுவீங்க, 10ல் ஆரம்பித்து 10, 9, 8ன்னு சொல்லிட்டு அப்படியே 8 டைம்ஸ் நீங்கள் எழுதிட்டு பை 8 ஃபேக்டோரியல் 1, 2, 3 எக்ஸட்ரா 8ன்னு எழுதி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்களா, ரொம்ப டைம் அதிகமாகும். இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா 10C8ஓட வேல்யூவும் 10C2ஓட வேல்யூ 1. இப்போ 10C9ங்கிறது என்ன, 10 into 9 by 1 into 2 அவ்வளோதான். இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் 5 கிடைக்கும். 5 9s are 45.
அப்போ ஆன்சர் 45. இவ்வளோ பெரிய நம்பரை எழுதி அதை அடித்து போடுறதுக்கு ஈஸி. அப்போ எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்? 10C8ஓட வேல்யூவும் 10C2ஓட வேல்யூ ஒன்று சொல்லியிருக்கோம். அதுக்கு என்ன ஃபார்முலானா NCRோட வேல்யூவும் N-R வேல்யூ ஒன்று. சப்போஸ் இந்த ஆறுன்னு எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த ஆறுங்கிற நம்பர் இருக்கு இல்லையா, அது ரொம்ப 10ஓட ரொம்ப லென்த்தி தூரமாக போயிட்டுருக்கு. ஸோ அப்போ நம்ம 10 - Cயோட ஆன்சர் இது ரெண்டுமே ஒன்றா இருக்கும். அப்போ இதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு கான்செப்ட். இது உங்களுக்கு தேவைப்படும், ஷார்ட்டாக போடுறதுக்கு தேவைப்படும், சம்டைம்ஸ் டேரெக்டாக கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பெருசாக கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணணும், அவ்வளோ பெருசாக போடுறதில்லை. இப்போ நீங்கள் 2026 கேட்குறாங்க, இப்போ 2026 காம்பினேஷன் 2025 கேட்குறாங்க. உட்காந்து அவ்வளோ தூரம் போடணுமா என்ன? போட தேவையில்லை. இப்போ நான் சொல்லிக் கொடுத்தபடி போடுங்க பார்ப்போம். 2000C 2025. அப்போ என்ன பண்ணுவீங்க, இதில் ஒன்று கழிக்கணும்னு சொல்லிட்டேன். அப்போ 2026 C1ன்னு கிடைக்குது. NC1ஓட வேல்யூ என்னது? வெரி குட், N. அப்போ இங்கே என்ன ஆன்சர் என்னது? 2026. அவ்வளோதான். ஓகேவா? அப்போ என்ன ஆகும், இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மாற்றி கூட நீங்கள் எழுதி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிறந்த டேட் ஆஃப் மந்த் இருக்கும் இல்லையா, இப்போ எந்த மந்தில் நீங்கள் பிறந்தீங்களோ அந்த மந்த்தை ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. காம்பினேஷன் போட்டு நீங்கள் பிறந்த டேட்டை போட்டுக்கோங்க. பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் பெருசாக இருக்கணும். ஓகேவா? எம் பெருசாக இருக்கணும். இப்போ நீங்கள் பிறந்த டேட் வந்து நீங்கள் 7வது மாதம் நீங்கள் பிறந்தீங்க, 10ஆம் தேதி பிறந்தீங்கன்னா மாற்றி எழுதிக்கோங்க. 10C7ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? 10C7 கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணலாம்? 10C3 போடலாம். அப்போது உங்களுக்கு தெரிஞ்ச டேட்டு, உங்கள் குழந்தையோட டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி சின்ன சின்ன நம்பருக்கு போட்டு பழகுங்க. இதெல்லாம் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுறது கிடையாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாம் ஹாலில் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுவீங்க. நீங்கள் இப்போ இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 நம்பர் 20 நம்பர் உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு, உங்கள் வீட்டில் உள்ள டேட் ஆஃப் பர்த்துக்கு, உங்கள் ஆனிவர்சரி டேட்டுக்கு, சம்திங் ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன் டேட்டுக்கு, இல்லை ஏதோ ஒரு ஸ்பெஷல் நம்பர் இருந்தது அந்த நம்பருக்கு அப்ளை பண்ணுறீங்க. இதெல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா போட பழகிரும். இப்போ எக்ஸாம் ஹாலில் போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்லை. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் ஒரு ஃபார்முலாவா, இதெல்லாம் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் சில்லறத்தனமாக யாரும் நினைக்கிறாங்களோ, அப்போ நான் எக்ஸாம் ஹாலில் போய் நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன், எக்ஸாம் ஹாலில் ஒர்க் அவுட் பண்ண தான் போகிறாங்க. நீங்கள் 10 தடவை ஒரு சம போட்டுட்டு போயிட்டு நீங்கள் திரும்ப 11வது தடவை எழுதுமா என்ன பண்ணுவீங்க? டைம் ரொம்ப குறையுமா இல்லையா? அவங்க தெரிஞ்ச சம்தான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமே அங்கே தான் போய் ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அதுதான் உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். சின்ன சின்ன சம்முன்னு நினச்சி உதாசீனப்படுத்தாதீங்க. இந்த பைனாமியல் சீரிஸ் மட்டும் சரி, எக்ஸ்பொனென்ஷியல் லாகிரதம்லாம் சரி. சரியா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன முக்கியமான இன்னொரு விஷயம் அப்படின்னா, இங்கே நான் பாக்ஸ் பண்ணுறேன், அதை மட்டும் எழுதிக்கோங்க. எஸ், இந்த ஃபார்முலா. அடுத்த ஃபார்முலா A+B^n. இது நான் X+Aன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க A+Bன்னு சொல்லியிருக்காங்க. A+B^n. நான் X+A^n சொன்னேன் இல்லையா, அதை அவங்க அப்படி எழுதியிருக்காங்க. இதனுடைய பார்ட்டில் கீழே ரிமார்க்கில் ஒரு காலமாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டில் மொத்தம் நான் சொன்னேன் இல்லையா எத்தனை டேர்ம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது நம்ம காலேஜ் புக்கில் உள்ள நோட்ஸும் சரி, ஜஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இது இருக்குது. மொத்தம் எத்தனை எக்ஸ்பிரஷன் இருக்கும்? N+1 எக்ஸ்பிரஷன் இருக்கும். அதனுடைய nth டேர்ம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? இது ரெண்டாவது. நான் ஃபஸ்ட்டு பாக்ஸ் பண்ணி எழுதிட்டிங்களா? எழுதாதவங்க எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பாக்ஸ் பண்ணேன்னா இதை பாக்ஸ் பண்ணேன். The expansion A+B^n contains exactly n+1 terms. அதே மாதிரி இதனுடைய இந்த TR+ன்னு சொல்கிறாங்களே, TR+n இந்த ஃபார்முலா நமக்கு தேவைப்படும். இதுலேருந்து உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. 7th டேர்ம் என்ன, 8th டேர்ம் என்னன்னு கேட்பாங்க, இல்லைனா கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்பாங்க, X⁻7ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படி கேட்பாங்க. அப்போ நமக்கு கேட்குற ப்ராப்ளத்துக்கு இந்த ஃபார்முலா நமக்கு தேவைப்படும். இந்த ஃபார்முலா TR+1. நல்ல கவனிங்க, இந்த ஃபார்முலா TR+1க்கான ஃபார்முலா. என்னது? TR+1. இப்போ நான் உங்களுக்கு 7th டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லணும்னு சொன்னேன். அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, 7th டேர்ம்னா இங்கே 7 வரணும். அப்போ ஆருக்கு பதிலாக நீங்கள் என்ன அப்ளை பண்ணியிருந்தா இங்கே 7 வந்திருக்கும்? 6 அப்ளை பண்ணியிருந்தா தான் 7 கிடச்சிருக்கும் இல்லையா? அப்போ என்ன இந்த ரைட் சைட் ஃபார்முலாவில் நீங்கள் ஆருக்கு பதிலாக யார் அப்ளை பண்ணுவீங்க? 6ன்னு அப்ளை பண்ணணும். ஏன்னா அது பார்த்தாலே ஆல்மோஸ்ட் தெரியும் உங்களுக்கு. என்ன வச்சுப்பாங்கன்னா இப்போ 1 - x ஹோல் பவரில், சரி ஃபார் எக்ஸாம்பிள் X+ ஏற்றுக்கலாம். A+Bயா? அப்போ A+Bனா ஏக்கு பதிலாக என்ன வந்திருக்குங்களா, ஏக்கு பதிலாக 1 வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். 1 பிக்கு பதிலாக என்ன வந்திருக்குன்னா ஒரு 1/2 வந்திருக்குன்னு பார்க்கலாம். பவரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு n, ஃபார் எக்ஸாம்பிள் 5 இருக்குது. அப்போ A யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு 1, B யார் 1/2, பவரோட வேல்யூ n. A இருக்குது, B இருக்குது, n இருக்குது. அது மட்டும் தெரிஞ்சால் நம்ம போட முடியாது. இன்னொருத்தர் யார் தெரிஞ்சிருக்கணும்? R யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த R யாருன்னா நம்ம எத்தனாவது டேர்ம் கண்டுபிடிக்கணும்? 7th டேர்ம் கண்டுபிடிக்கணும். அப்போ Rக்கு பதிலாக 6 அப்ளை பண்ணணும். அப்போ எப்படி கேட்பாங்க, என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்கும்போது இதை கண்டுபிடிக்கணும், யூஸ் பண்ணணும் அப்படின்னா 7th டேர்ம் 8th டேர்ம் கண்டுபிடிங்க, இல்லை கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மிடில் டேர்ம் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஃபார்முலா தேவைப்படும். ஸோ மிடில் டேர்முக்கு 2 டாஸ்க் தான். நான் மிடில் டேர்ம்ங்கிற வார்த்தைக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது வேர்ட்ஸ் இருக்கான்னு நான் பார்த்துக்கிறேன். இதில் எஸ், இதுதான் மிடில் டேர்ம். மிடில் டேர்ம் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் கிரேட்டஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ரொம்ப முக்கியமானது.
அப்போ என்ன ஆகும் இருக்கிறதுல எத்தனாவது டேர்ம் 7th டேர்ம் கண்டுபிடிங்க 8th டேர்ம் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்பாங்க ஓகேவா சார் நான் இப்போ சொல்லி கொடுத்த இல்லையா NCRக்கான ஃபார்முலா அதை அவங்க போட்டிருக்காங்க பாருங்கள் இப்போ நான் 10C9 கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக 10C1 கண்டுபிடிச்சா NF அப்போ 10C1ஓட வேல்யூ 10ன்னு சொன்னேன்ல அந்த ஃபார்மில் தான் இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள் 6th ஃபார்மில் அவங்க எழுதியிருக்காங்க எந்த புக்கில் இருக்குது 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது இப்போ நான் சொன்னது எல்லாமே நம்மளுடைய எக்ஸாம் கொஷின் பேப்பரை நான் பார்த்துட்டு அதுலேருந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்கன்றதுக்காக உங்கள்கிட்ட நான் சொன்னேன் அது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது நமக்கு 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது NCRோட வேல்யூ NC(n-r) இந்த ஃபார்ம்லாம் நீங்கள் ஆல்ரெடி எழுதியிருப்பீங்க இப்போது என்ன கேட்பாங்கன்னு சொன்னேன் 7th டேர்ம் வேணும் 8th டேர்ம் வேணும்னு கேட்பாங்க இல்லையா இல்லைனா இருக்கிறதுல கிரேட்டஸ்ட் டேர்ம் என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஸோ கிரேட்டஸ்ட் டேர்ம் கேட்குறாங்கன்னா இதே மிடில் டேர்ம் கேட்டனா இது 2 கொஷின் எழுதிக்கோங்க இது எக்ஸாமில் கேட்குற மாடல் கிரேட்டஸ்ட் கோஎஃபிஷியன்ட்னு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கவனிங்க a+b^n இருக்குது என்கிட்ட கேட்குறது என்னது கிரேட்டஸ்ட் கோஎஃபிஷியன்ட் கேட்குறாங்க அப்படி கேட்டாங்கன்னா n/2 எப்போ n ஈவன் நம்பராக இருந்தால் எல்லாம் கவனிங்க 2 கேட்டகரியாக பிரிச்சுட்டாங்க அதாவது n ஈவன் நம்பராக இருந்தால் இந்த ஃபார்மில் போடணுமா இதே n ஆட் நம்பராக இருந்தால் இதை போடணும் ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு டேர்ம் உங்களுக்கு வரும் ஓகே அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு n இஸ் ஈவன் நம்பர் n இஸ் ஆட் நம்பர் பார்த்துக்கோங்க n இஸ் ஈவனா இப்போ n பதிலாக உங்களுக்கு 10 இருக்குது உங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்க கிரேட்டஸ்ட் டேர்ம் ஹோல் பவர் n கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா x+a ஹோல் பவர் n இல்லை 1+x போட்டிங்களா அது பவரில் மேலே n வருது இல்லை அந்த என்னோட வேல்யூ 10ன்னு இருக்குது இல்லைனா 7ன்னு வரலாம் 10னா என்னது ஈவன் நம்பர் ஸோ ஈவன் நம்பராக தான் நீங்கள் என்ன பண்ணணும் n/2 மீன்ஸ் 5 n யாருங்க 10C5 கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம் இதே இங்கே யார் இருக்கா n-க்கு பதிலாக 7 C 7 - 1/2 7 - 1/2 என்ன வந்துடும் 6/2 6/2 இஸ் 3 அதே மாதிரி 7C4 ரெண்டுமே ஒன்று தான் பாருங்கள் 7C4ம் 7C3யும் ஒன்று அப்போ என்ன ஆகும் கிரேட்டஸ்ட் கோஎஃபிஷியன்ட் கேட்டிருக்காங்க கிரேட்டஸ்ட் கோஎஃபிஷியன்ட்டில் n-க்கு பதிலாக 7 இருக்குது n-க்கு பதிலாக 7னா n யார் ஆட் நம்பராக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் 7C3 7C4 ரெண்டுமே ஒன்று தானே ஏன்னா 7C3யும் ஒன்று தான் 7C4 ஒன்று தானே மைனஸ் பண்ணி பாருங்கள் அப்போது 7C3 திரும்ப தெளிவாக சொல்கிறேங்க கவனிச்சுங்க கிரேட்டஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஹெட்டிங் எழுதி எப்படி எழுதிக்கணும்னா கிரேட்டஸ்ட் கோஎஃபிஷியன்ட் எழுதி ஒரு பாக்ஸ் பண்ணுங்கள் அப்படியே புக்கில் உள்ளதை அப்படியே எழுதி பழகாதீங்க நான் மேஜிக் புக்கில் எப்படி எழுத சொல்லியிருக்கேன் சிம்பாலிக் நோட்டேஷன்ஸை யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மெமரியில் வரும் மைண்ட் மேப் மாதிரி வரையணும் இப்போ என்ன சொல்லியிருக்கேன் 2 விதமான கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் ஒன்று யார் கிரேட்டஸ்ட் கோஎஃபிஷியன்ட் போட்டு பாக்ஸ் பண்ணுங்கள் 2 பார்ட்டாக பிரிங்க 2 பார்ட்டாக பிரிச்சுட்டு n இஸ் ஈவன்னு எழுதுங்க n இஸ் ஆடுன்னு எழுதுங்க வேறு கலர் பெயின் வச்சுருந்தீங்கன்னா n இஸ் ஈவனுக்கு நான் என்ன ஃபார்முலா சொன்னோம் NC/2 சொன்னா NC/n/2 சொன்னா அதை வேறு ஃபார்முலா வேறு கலரில் எழுதுங்க ஓகேவா அதே மாதிரி அடுத்து n இஸ் ஆடுக்கு நான் என்ன சொன்னேன் n இஸ் ஆடுக்கு NC(n-1/2) சொன்னால் அந்த ஃபார்முலாவை பாக்ஸ் பண்ணிடுங்க இப்போ உங்களுக்கு மறக்காதில்ல பார்த்த உடனே தெரியும் கிரேட்டஸ்ட் கோஎஃபிஷியன்ட் இதே மாதிரி உங்களுக்கு மிடில் டேர்ம் கேட்பாங்க ஸோ மிடில் டேர்ம்னா MDன்னு போட்டுங்க MT மிடில் டேர்ம் கேட்குறாங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு நாங்கள் ஈவன் நம்பர் வந்தால் என்ன ஆட் நம்பர் தான் 2ஆக பிரிக்கணும் இங்கே n இஸ் ஈவன் எழுதிக்குங்க n இஸ் ஆடுன்னு எழுதிக்குங்க அதுக்கான ஃபார்முலா பாருங்கள் n இஸ் ஈவனாக இருந்தால் ஃபார்முலா n இஸ் ஈவனாக இருந்தால் அதாவது நம்ம TN+1 போடுவோம்ல TN+1 போடுவோம் இல்லையா அதுதான் போட்டிருக்காங்க நீங்கள் இதை படிக்காதீங்க இப்போதைக்கு இதை படித்தா குழம்பிடும் இது வேண்டாம் இதை படிக்காதீங்க n இஸ் ஈவனாக இருந்தால் TN/2 + 1 என்னது TN/2 + 1 ஏன்னா TRக்கு தான் நான் சொல்லி கொடுத்தேன்ல ஃபார்முலா TR+1 படிச்சோம்ல அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும் இதில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும் உட்காந்து எழுதி பாருங்கள் முதல்ல தியரி பார்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சம்முக்குள்ளே அவசரப்பட்டு சம்முக்குள்ளே போகாதீங்க கேர்லெஸ் மிஸ்டேக் ஆகட்டும் சுத்தமாக ஆன்சரே வராது நீங்கள் போட்டிங்கன்னா எங்கெல்லாம் தப்பு பண்ணுவீங்கலாம் படிச்சுட்டு போங்க ஓகேவா n ஈவனாக இருக்கும்போது மிடில் டேர்ம் யார் n மிடில் டேர்மாக இருக்கும்போது ஈவன் தட் இஸ் ஆட் நம்பராக இருந்தால் உங்களுக்கு 2 நம்பர் மிடில் டேர்ம் வரும் மொத்தமாக வந்து ஒரு நம்பர் வந்து n-க்கு பதிலாக 5 சொல்கிறாங்க 5 சொன்னால் என்ன பண்ணுவீங்க 1 2 3 4 5 அப்போ என்ன ஆகும் மிடில் டேர்ம் யார் அப்படின்னா கடைசியில் உள்ளவங்கள விட்டுருங்க அடுத்து 2வது உள்ளவங்கள விட்டுட்டீங்கன்னா ஒரே ஒரு டேர்ம் +5 சொல்கிறோம் இல்லையா பட் இங்கே உங்களுக்கு மிடில் டேர்மில் உங்களுக்கு என்ன ஆகும் மொத்தமாக n^x+a ஹோல் பவர் n சொல்லும்போது மொத்தம் எத்தனை டேர்ம் வரும் n+1 டேர்ம்ஸ் வரும்னு நான் சொல்லியிருக்கேனா அப்போ n+1 டேர்ம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் n-க்கு பதிலாக நான் 5 எடுத்துக்கிறேன் அப்போ மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்கும் 6 டேர்ம் இருக்கும் சாதாரணமாக சொல்லும்போது 5 நம்பர் சொல்கிறாங்க n = 5ன்னு சொல்லிட்டு இது ஆட் நம்பர்னு சொல்லி மிடில் டேர்ம் கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் இந்த பக்கம் 2 பேர் விடுவோம் அந்த பக்கம் விட்டுட்டு 3ஆவதாக இருக்கிறவங்க தான் சென்டராக இருக்கவங்கன்னு சொல்லுவோம் ஆனால் பைனாமியல் சீரீஸில்
நமக்கு எக்ஸ் பவர் என் ஹோல் பவர் என் என்ன இருக்கோ அப்போ n+1 டேர்ம்ஸ் கிடைக்கும். n+1 இப்போ 5 பேர் இருக்காங்கன்னா 5+1 6 வரும். அப்போ அதுக்காக தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க 2 டேர்மாக உங்களுக்கு பிரித்து போட்டிருக்காங்க மிடில் டேர்ம்ஸ். அப்போது இந்த ஃபார்மில் ரொம்ப ரொம்ப முக்கியம். மிடில் டேர்ம் உங்களுக்கு நிறைய கேட்டிருக்காங்க, நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் எஸ்பெஷலி இது அடுத்த முக்கியமான ஃபார்முலா இது NC0 NC1 + NC2 அப் டு NCN ஓட ஆன்சர் 2 பவர் n. இதில் ஈவன் பார்ட்டை மட்டும் எடுங்க. அடுத்த பாக்ஸ் நான் பண்ண போகிறது என்னென்னா ஈவன் டேர்ம்ஸை மட்டும் யார் NC0 NC2 ஈவன் டேர்ம்ஸை மட்டும் தனியாக பிரித்தாலோ ஆட் டேர்ம் மட்டும் தனியாக பிரித்தாலோ சம் பண்ணி பார்த்தா 2 பவர் n-1. நல்லா தெளிவாக நோட்டில் எழுதுங்க. கம்ப்ளீட்டாக எல்லா வேல்யூஸையும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே என்ன கிடச்சிது NC0ல் ஆரம்பித்து n வரைக்கும் கண்டினியூஸாக எந்த நம்பரையும் விடாமல் ஆட் பண்ணால் 2 பவர் n. அதில் ஆட் நம்பர்ஸை மட்டும் தனியாக ஆட் பண்ணுறேன், ஈவன் நம்பர்ஸை மட்டும் தனியாக ஆட் பண்ணுறேன். அப்போ 2 பவர் n-1. இந்த 2 ஃபார்ம்லாம் ரொம்ப முக்கியம். டைரெக்டாக கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2 கொஸ்டினும் டைரெக்டாக கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன பார்த்துட்டோம், ஓரளவு பேசிக்காக வச்சு பார்த்துட்டோம். சம்மில் என்ன மாதிரி சம்ஸ்லாம் கேட்பாங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஃபார்முலாஸ் படித்தாச்சு, ஃபார்முலாஸோட அப்சர்வேஷன் படித்தாச்சு. ஸோ இப்போ என்ன அப்ராக்சிமேட்டாக இதுவே ½ அன் ஹவர் படிச்சிட்டோம். இந்த ½ அன் ஹவர் படிச்சுட்டு என்ன பண்ணணும், நீங்கள் உட்காந்து நோட்டில் எழுதி முதல்ல ஒரு 16 ஃபார்முலா படிச்சோமா, அதை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு 4-5 பாயிண்ட் அப்சர்வேஷன்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா, அதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தரவு பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், திரும்ப சம்முக்குள்ளே போகணும். சம்முக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி சம்ஸ்லாம் கேட்பாங்க, ஓகேவா, என்ன மாதிரி சம்ஸ்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கு தெரியணும். இப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து எனக்கு ஃப்ரீ ஆஸ்பிரன்ஸ் கொடுக்குற மாதிரி எனக்கு MCQ கொஷின்ஸ் மாடல் இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. நம்ம எல்லாமே பல்காக இருக்குது. அச்சீவர்ஸ் டீம் மெம்பர்ஸ்க்காக கிரியேட் பண்ண கொஷின் பேங்க் இருக்குது. ஜஸ்ட் அதை நான் காட்டுறேன், பட் அதை உங்கள்கிட்ட குரூப்பில் ஷேர் பண்ண முடியாது. ஸோ அச்சீவர்ஸ் டீம் பசங்களுக்காக அதை கிரியேட் பண்ண கொஷின் பேங்க். அதில் கொஞ்சம் ரொம்ப ப்ரீவியஸாக கொஷின் எப்போதும் மிங்கிலாகி நடுவில் இருக்கும். அவங்களுடைய 2026 கொஷின் பேங்க் இருக்கு இல்லையா, அதை கிரியேட் பண்ணுறதுக்கு இன்னும் அவங்களுக்கு நான் இன்னும் ஃபஸ்ட் யூனிட்டே வரல. நான் வந்து அல்ஜிப்ரா அண்ட் காம்ப்ளெக்ஸ் தான் போயிட்டுருக்கோம். அவங்களுக்கு இன்னும் யூனிட் 1 யூனிட் 2லாம் வரவே இல்லை. ஸோ அப்படி வந்ததா கூட அவங்க யாராவது ஹேண்ட் ரைட்டிங் எழுதியிருந்தாங்கன்னா அந்த மெட்டீரியல் கூட சென்ட் பண்ணியிருப்பேன். பட் ஏன்னா உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் ஷேர் பண்ண முடியாது. இந்த நான் புக்கு ஷேர் பண்ணிடுறேன், ஏற்கனவே உள்ள டெக்ஸ்ட் புக்ஸும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். அது ரெண்டையும் நீங்கள் படித்தா போதும். பட் இப்போ நான் காட்ட போகிறது எதுக்காக அப்படின்னா, இது வந்து அச்சீவர்ஸ் டீம் மெம்பர்ஸ்க்காக க்ரியேட் பண்ண கொஷின் பேங்க்கு. எதுக்காக அதை இப்போ காட்டுறேன் அப்படின்னா, அதில் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு ஒரு ஐடியா கிடைக்கும், அதுக்காக சொல்கிறேன். இந்த நோட்ஸ் எடுத்துட்டேன். கொஷின் பேப்பர் இருக்குமே, இந்த ஃபைல் கொஷின் பேப்பர். எஸ், பைனாமியல் தியரம் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர். எஸ், ஓகே. ஸோ இது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியாது, பட் நான் இதை சொல்லிக்கிறேன் என்ன மாதிரி கொஷின்ஸ் இருக்குன்னு. இது ஒரு கொஷின் பேங்க் அவங்களோடது. இன்னொன்று இண்டெக்ஷன் மெத்தடு, சம்மேஷன் ஆஃப் சீரிஸ். எஸ், இது இப்போது இது எதுக்காக காட்டுறேன்னா, உங்களுக்கு எப்படிலாம் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்ன்ற ஹெட்டிங் தெரிஞ்சுக்கிறதுக்காக. இங்கே பாருங்களேன், இது வந்து என்ன மாதிரிலாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரிலாம் கேட்பாங்கன்னா, ஒன்று ஜென்ரல் டேர்ம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்னொன்று கோஎஃபிஷியன்ட் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இண்டிபெண்ட்டாக சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, 8வது நம்பர் கண்டுபிடிங்க, 10வது டேர்ம் கண்டுபிடிங்க, ஸ்பெஷலாக சொல்லுவாங்க. இல்லையா மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கணும், இல்லைனா கிரேட்டஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும், இல்லை கிரேட்டஸ்ட் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் யாரும் கண்டுபிடிக்கணும். கோஎஃபிஷியன்ட் அது எக்ஸ்போர் என்ன விட்டுட்டு பேலன்ஸ் உள்ளவங்க சொல்கிறது தான் கிரேட்டஸ்ட் கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? அப்போது இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்களுக்கு கொஷின் கொடுத்தாங்கன்னா இதை மாதிரி கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு கொஷின் காட்டுறேன் பாருங்களேன். இப்போ எனக்கு 6th டேர்ம் கேட்டிருக்காங்களா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6th டேர்ம் இந்த எக்ஸ்பேன்ஷன் பர்டிகுலராக சொல்லி இதை x+a ஹோல் பவர் n அப்படின்னா ஃபார்முலா x யாருன்னு தெரிஞ்சிருச்சு, a யாருன்னு தெரிஞ்சிருச்சு, n. இப்போ நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் ஃபார்முலா 16 ஃபார்முலா நீங்கள் நோட்டில் எழுதிட்டீங்க அப்படின்னா இதில் x யார், இதில் a யார், இது ஃபார்முலா என்ன ஃபார்முலா, இதுக்கான ஃபார்முலா x மைனஸ் a ஹோல் பவர் n-க்கான ஃபார்முலா. அதில் எக்ஸுக்கு பதிலாக 2x² இருக்காங்க, ஏக்கு பதிலாக 1/3x² இருக்காங்க, n-க்கு பதிலாக 10 அப்ளை பண்ணி அதில் என்ன பண்ணும், எஸ்பெஷலி எத்தனாவது டேர்ம் கேட்டிருக்காங்க, 6th டேர்ம் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் யாரை கண்டுபிடிக்கணும், T6 கண்டுபிடிக்கணும். T6னா 6க்கு பதிலாக நீங்கள் என்ன அப்ளை பண்ணியிருப்பீங்க, 6க்கு பதிலாக 5ன்னு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்படி அப்ளை பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்சர் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய சம்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதில் எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து 4th டேர்ம் என்ன,
டி ஆர்த் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம் கேட்டிருப்பாங்க. இல்லைனா பர்டிகுலராக இதில் கொடுத்துட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேட்பாங்க. நான் சொன்னேன் ஸ்பெசிஃபை பண்ணி இதனுடைய கோஎஃபிஷியன்ட் கேட்பாங்க. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 7 என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் -7ஓட வேல்யூ என்ன வரும், அந்த மாதிரி உங்களை ஸ்பெசிஃபை பண்ணி கேட்பாங்க. இந்த பர்டிகுலர் டேர்மில் எத்தனாவது டேர்ம் எக்ஸ் பவர் 16ஓட வேல்யூ என்ன. ஸோ இப்போ நாங்கள் இது உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிடும் எப்படிலாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் கேட்பாங்க, கோஎஃபிஷியன்ட்டை டிபெண்ட் பண்ணி எப்படி கேட்பாங்க. இதே செகண்ட் லெவல் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா இண்டிபெண்ட்டாக ஒரு பொருள் கொடுத்துருவாங்க. அதாவது கொடுத்துட்டு ஒரே நிமிஷம் கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன வரும்னு கேட்பாங்க. இந்த கேட்டிருக்காங்களா மிடில் டேர்ம் கேட்டிருக்காங்க பாருங்க, மிடில் டேர்ம். இந்த மிடில் டேர்ம் இந்த எக்ஸ்பான்ஷன் இதில் மிடில் டேர்ம் பவர் என்ன இருக்குது, 2n இருக்குது. 2n ஈவனா ஆடா, ஆட்டோமேட்டிக்காக இட்ஸ் ஈவன் நம்பர். 2 into anything becomes an even number. அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, n is an odd number or even number, மேபி என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், என்னோட வேல்யூ நமக்கு மேட்டரே கிடையாது. 2n வரும். 2n வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும், இட் வாஸ் an ஈவன் நம்பர். ஈவன் நம்பருக்கு தான் ஃபார்முலா படிச்சிங்க இல்லையா மிடில் டேர்முக்கு, tn+1 t2n+1/2 அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் அந்த nth டேர்ம் ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணால் போதும். அப்போது இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மிடில் டேர்ம் எக்ஸ்பான்ஷன் இதே இல்லாமல் இன்னும் ஒரு பார்ட் இப்படி கேட்பாங்க அப்படின்னா சொன்னேன் இல்லையா NC0 காம்பினேஷனில் C0CN. ஸோ இதுக்கு மட்டும் ஒரு 10 ரிசல்ட்ஸ் இருக்குது. ஜஸ்ட் இருக்குல்ல இந்த ரிசல்ட் இது உங்கள் புக்ஸில் இருக்கும். இதனுடைய வேல்யூஸ் கேட்பாங்க, இதே மாதிரி கேட்பாங்க. நான் சொன்னேன் காம்பினேஷன் யூஸ் பண்ணி கேட்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுலேருந்து இருக்கும். அதை பேஸ் இந்த கோஎஃபிஷியன்ட் C0 C1 டிபெண்ட் பண்ணி மட்டுமே சில கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 15C2 15C1 அது ஸ்கொயர் பண்ணுறது அந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. ஸோ அடுத்தது வேறு எப்படி கேட்பாங்க அப்படின்னா எஸ் கியூப் ரூட் ஆஃப் இந்த மாதிரி சம். கியூப் ரூட் ஆஃப்னு சொன்ன பண்ண நீங்கள் அப்புறம் 200 + 17 அப்படி எழுதிக்கோங்க. பவரில் கியூப் ரூட்னா யார், 1/3. எக்ஸ் + a ஹோல் பவர் என்ன எப்படி வித்தியாசமாக எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி 101 கேட்பாங்க, 1001 அதெல்லாம் உங்களுக்கு இந்த ஜெராக்ஸ் புக் ஜெராக்ஸ் கொடுத்துருக்கேன்ல அந்த புக் ஜெராக்ஸில் அந்த நம்பர்லாம் இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போ என்ன அவ்வளோதான். இதில் வந்து இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்போ செட்டு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ஃபஸ்ட்டு படித்த உடனே டெஸ்ட் எழுதி பார்க்குற மாதிரி சில கொஷின்ஸ் இருக்கும். பட் இதே மாதிரி மாடல் உங்களுக்கு கொஷின் தெரிஞ்சிருச்சு, என்ன மாதிரி கேட்பாங்கன்னு தெரிஞ்சிட்டு இப்போது நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மெட்டீரியல் படிக்கணும். இது வரைக்கும் டேரெக்டாக கொண்டு போய் இதை படிக்கக்கூடாது. இப்போ நான் சொன்ன வரைக்கும் எவ்வளோ சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி சம்ஸ் எழுதி அதெல்லாம் பண்ணிட்டு நான் அந்த எல்லாத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும் இந்த சம்முக்குள்ளே இந்த பிடிஎஃப்குள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணி போகணும். ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்ஸ் சொன்னோம் இல்லையா 1001 இந்த வேல்யூ கேட்பாங்க. அப்ராக்சிமேட் வேல்யூ கொஷின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த ஃபார்முலாலே அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் என்ன ஆகும், இந்த அப்ராக்சிமேட் வேல்யூன்னு ஒரு 2-3 சம்ஸ் இருக்கும். இதில் உள்ள சம்ஸே கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சீரியஸ்லி ஐ செட் அப்ராக்சிமேட் வேல்யூஸில் இங்கே கொடுத்துருக்க இதே நம்பரில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. அதே ஆன்சரோட கீழே அழகாக இருக்கும். ஓகே. இங்கே பாருங்கள் இந்த சம்லாம் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஓகே. இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேவா. ஸோ அதை பேஸ் பண்ணி 2-3 சம்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ என்ன ஆகுனா இது எல்லாமே உங்களுக்கு இப்போ புரிய ஆரம்பிக்கும். அந்த ஃபார்முலாஸ்லாம் எழுதிட்டு அப்புறம் படிக்க ஆரம்பிச்சதையும் நான் சொன்னேன் இல்லையா இங்கே ஒரு 4 ஸ்டெப் இருக்குது, 4 ஸ்டெப்பை கவனிக்கணும் அப்படின்னு. இந்த 4 ஸ்டெப் பார்க்கலாமா. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். 16 ஃபார்முலா படித்தாச்சு, என்ன மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ்லாம் வரும்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த பிரிண்ட் அவுட் காப்பி இந்த காப்பி இருக்குல்லையா இதில் மொத்தமாக ஒரு 8 பக்கமோ 10 பக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் உள்ள சம்ஸில் நம்ம எதெல்லாம் வரும் எப்படிலாம் வரும். இப்போ நம்ம பார்த்ததுல மிடில் டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோம், அது 11th 12th புக்கில் இருக்குது. ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு 11th புக்கில் இன்னும் வேறு ஒரு கொஷின்ஸ் காட்டணுமே. எஸ் இங்கே பாருங்கள், நான் இப்போ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் காட்டினேன்ல, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லையும் இதே மாதிரி இருந்ததா. 2x + 3 ஹோல் பவர் 5ன்னு போட்டிருக்காங்க, 1/5ன்னு சில கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. இங்கே பாருங்கள் நான் இது கேட்டேன்ல அப்ராக்சிமேட் வேல்யூ 98/4. 98/4 என்ன பண்ணலாம், 100 - 2 ஹோல் பவர் 4 எழுதலாமா. x - a ஹோல் பவர் என்னங்கிற ஃபார்முலா எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக அப்ராக்சிமேட் வேல்யூ நாங்கள் படித்தோம் இல்லையா அதே சம் தான் இது. இது 11th புக்கு. 11th உள்ள சம்ஸ்லாம் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஃபைண்ட் த மிடில் டேர்ம். இங்கே பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல மிடில் டேர்ம் கிடைப்பாங்கன்னு. மிடில் டேர்ம் இருக்கா இங்கே பாருங்கள். எல்லாத்துக்குமே கொஷின் வித் ஆன்சரோடு இருக்குது. இதில் நான் சொன்னேன் எஸ்பெஷலி ஏதாவது ஒரு டேர்மை சொல்லி அதோட கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிங்க, x⁴ கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிங்கன்னு கேட்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதுவுமே உங்களுக்கு இதில் இருக்குது. ஓகே. அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x⁴ கேட்டிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் டேர்ம் அண்ட் தேர்ட் டேர்ம்லாம் கொடுத்துட்டு பர்டிகுலராக எக்ஸ் டேர்ம் அந்த TR+1 ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன் இல்லையா அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி எல்லாத்தையும் காமனாக ஒரு டேர்ம் கண்டுபிடிச்சிட்டு x an கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு டேர்ம் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான சம்ஸ் தான் இது எல்லாமே.
சும்மா ஸ்கூல் லெவல் புக் தான், அது 11th புக் தான், எடுத்து உட்காந்து பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பண்ணலாம். இந்த சம்ஸ்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள். x + a ஹோல் பவர் v ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஆட்டோமேட்டிக்காக போட்டிருப்பாங்க. நீங்கள் போட்டு பழகினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் போடாமல் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கு, நான் பின்னாடி போட்டுக்கிறேன் அப்படின்னு நினச்சா நம்ம கஷ்டமாக போயிடும். இங்கே பாருங்கள், இந்த கொஷின்லாம் நம்ம TNPSC எக்ஸாம்ஸ்லேயே பார்த்துக்கணும், ஞாபகம் இருக்கா? the last 2 digit ஆஃப் த நம்பர் 7 பவர் 400ஓட வேல்யூ என்ன? அப்போ 7 பவர் 4னா முதல்ல 7 ஸ்கொயர் பவர் 200 போடுங்க. 7 ஸ்கொயர் என்ன பண்ணலாம்? 49. 50 - 1 ஹோல் பவர் 200. ஆட்டோமேட்டிக்காக அதில் வேல்யூ போட்டுட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஒரு 3 ஸ்டெப்பில் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, ஸோ இதே மாதிரி ஆன்சர் இருக்கும். அப்ராக்சிமேட்டாக எல்லாமே ரொம்ப நியராக இருக்கும். அப்போ நம்ம வேல்யூ 0.1 சம்திங்காக போட்டிருக்காங்க. ஓகே, இதனுடைய எக்ஸசைஸ் எல்லாமே இருக்குது. இதனுடைய எக்ஸசைஸ்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி போடுங்க. இந்த ஒரு பார்ட்டில் இங்கே பாருங்கள், இந்த ரிசல்ட்டு தான் அங்கே கேட்டிருந்தாங்க. இந்த ரிசல்ட்டை ஸ்டார் போட்டு எழுதிக்கோங்க. டேரெக்டாக அப்படியே கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில். இப்போ நான் காட்டின கொஸ்டின் பேப்பர் சரியாக கவனிச்சிங்கன்னா தெரியும், நான் பாக்ஸ் பண்ணி காட்டியிருந்தேன். இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு அப்படியே டேரெக்டாக கேட்டிருக்காங்க. இதுக்கு கீழே உள்ளதெல்லாம் ஃபைனட் சீரிஸ். நான் ஃபைனட் சீரிஸ் ஏபிஜிபிலாம் இப்போ உங்களுக்கு அது தேவைப்படுமான்னு தெரியல. உங்களுக்கு அது இது பைனாமியல் சீரிஸ் டிபெண்ட் தான் இருக்கும். அதே லாகரிதம் அண்டு எக்ஸ்போனென்ஷியல் கீழே இருக்கும். ஒரே நிமிஷம், எக்ஸ்போனென்ஷியல், எஸ், இன்ஃபைனட் சீரிஸ் அப்படிங்கிறது எக்ஸ்போனென்ஷியல் வரும். டெலஸ்கோபிக் மெத்தட் உங்களுடைய சிலபஸில் இருக்கும் பாருங்கள். C+IS மெத்தட்லாம் சொல்லி கொடுத்தேன்ல, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டு போகிற தடவை nth டைம் கண்டுபிடிக்கும் போது AN இருக்குமா, ஆச்சுங்க, ஒரு பர்டிகுலர் நம்பர் இருக்கும், -AN-1 இருக்கும். அதாவது AN-1 இருக்கும், அடுத்து AN-2 இருக்கும். அப்போ நம்ம ஆட் பண்ணிட்டே வரும்போது இதுவும் கேன்சல் ஆகிடும். செகண்ட் டைம் கேன்சல் ஆகிட்டே வரும். அப்போ இங்கே உள்ள ஃபஸ்ட் டேர்மும் கடைசியில் எழுத போகிற அந்த பர்டிகுலர் A0ன்னு எழுதுறீங்கன்னா A0, அந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் மட்டும் தான் வரும். C+IS மெத்தட்னு சொல்லி கொடுத்துருப்பேன். டெலஸ்கோபிக் மெத்தட் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். உங்களுடைய சிலபஸில் நீங்கள் தெரிய பாருங்கள், C+IS மெத்தட் இருக்கும். சமேஷன் பை C+IS மெத்தட் அண்ட் டெலஸ்கோபிக் மெத்தட் இருக்கும். டெலஸ்கோபிக் மெத்தட் எங்கிட்டோலாம் இல்லை, ஜஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. இதுதான் டெலஸ்கோபிக் மெத்தட். இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த டாபிக் ரொம்ப சிம்பிள்ப்பா, 11th புக்கிலே இருக்குது. உங்களுக்கு 11th 12th புக்குன்னு சொல்லியிருப்பேன். காமனாக 11th சொல்லியிருக்க மாட்டேன். 11th 12th புக்கிலே இதே மெத்தட் இருக்குது. அதுக்கு நீங்கள் உட்காந்து ஓவராக ஸ்ட்ரெஸ் பண்ண தேவையில்லை. அதில் உள்ள சம் மட்டும் போட்டு பாருங்கள், நான் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு யூனிட்டோட கிளாஸ் பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன். இது எல்லாமே ஃபார்மில் எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி அவங்க போட்டிருக்காங்க. இதெல்லாம் படிச்சுட்டு உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது லாகரிதமிக்ஸ் விஷயம் இருக்குல்ல, லாகரிதமிக் பார்த்தீங்கன்னா அழகாக ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. லாகரிதம் ஃபார்முலா பார்த்துக்குங்க. log of 1 + x, log of 1 - x, log of 1 + x by 1 - x. மொத்தம் 3 ஃபார்முலா லாகை பொறுத்த வரைக்கும். எதுலேயுமே ஃபேக்டோரியல் வராது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணை மூடிட்டு அப்படியே x² படித்தோமா, x²/2 ஃபேக்டோரியல் 3 படித்து பழகிட்டு லாகிருதமுக்கும் அதே மாதிரி ஃபேக்டோரியல் போட்டுறாதீங்க. லாகிருதமுக்கு டினாமினேட்டரில் ஃபேக்டோரியல் வராது. ஓகேவா? ஆல்டர்னேட்டிவ் மட்டும் பார்த்து கவனித்து போட்டுக்குங்க. சரியா? அதே மாதிரி எக்ஸ்போனென்ஷியல் சீரிஸ் கொடுத்துருப்பாங்க. இது எக்ஸ்போனென்ஷியல் இல்லை. இப்போ இதில் உள்ள சம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. இப்போ இதில் கொடுத்துருக்காங்களே 5.5x 1 மார்க் இருக்கு இல்லையா? இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே போதும். இதிலே இந்த பர்டிகுலர் யூனிட்டுக்கான கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் ஏதாவது கைடு எடுத்து அதை கிரியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு பேசிக்காக நாலேஜ் எல்லாமே கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போது இதில் உள்ள 4 பாயிண்ட்ஸ் சொன்னால் இந்த கிளாஸ் நான் முடிச்சிடுவேன். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சம் கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணால், ஃபர்ஸ்ட் உங்களுடைய அப்சர்வேஷன். இந்த கொஷினை கவனிக்கும் போது டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டரில் எப்படி நம்பர்ஸ் வித்தியாசப்பட்டு போயிருக்குன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் கவனிக்க வேண்டியது சிம்பிள்ஸை கவனிக்கணும். 4 விஷயத்தை கவனிக்கணும். ஃபைண்ட் த சம் டு த இன்ஃபினிட்டி கேட்டாங்கன்னா 4 விஷயம் கவனிக்கணும். முதல் விஷயம் யார் அப்படின்னா சிம்பிள் கவனிக்கணும். சிம்பிள்னா எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கா, எல்லாம் மைனஸாக இருக்கா அப்படின்னு கவனிக்கணும். ஆல்டர்னேட்டிவ் ப்ளஸ் மைனஸ் இருக்கான்னு கவனிக்கணும். இங்கே எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்காங்க. எல்லாமே நடுவில் என்ன இருக்காங்க? ப்ளஸ்ஸாக வந்துருக்காங்களா? பாயிண்ட்டை 1 நோட் பண்ணியாச்சு. என்னாச்சு? பாயிண்ட் நம்பர் 1 என்னது? எல்லாமே நமக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. இது ஃபஸ்ட்டு. ப்ளஸ் எப்போ வரும்? உள்ளேயும் ப்ளஸ் இருக்குது, பவர்லேயும் ப்ளஸ் இருந்தால் வரலாம், உள்ளேயும் மைனஸ் மேலேயும் மைனஸ் இருந்தால் வரலாம். 16 ஃபார்மில் எழுதுனீங்கல்ல, 16 ஃபார்ம்லையும் கவனிச்சு பாருங்கள். உள்ள x+a போடுறோம், அந்த இடத்துல ப்ளஸ் ஏவும், அதாவது x+a ஹோல் பவர் என்னென்னா இங்கேயும் ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ் வர டேர்ம்லையும் எல்லா டேர்மும் ப்ளஸ்ஸாக வரும். அதே இங்கேயும் மைனஸ் மேலேயும் மைனஸ்னு இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் ப்ளஸ் வரும். ஓகே, அது ஒரு விஷயம். இப்போ இது வரலாம், இல்லை அது வரலாம். அடுத்தது இங்கே கொடுத்துருக்கிறதுலையே 3 நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பாருங்கள். டினாமினேட்டர் எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறாங்க பாருங்கள். 4 × 8, அடுத்து 4, அடுத்து 4, 8, 12. அப்படின்னா ஒரு நம்பர், 2 நம்பர், 3 நம்பர், 4 நம்பர். அப்போ 1 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல் போடலாம். இப்போ 4ஓட காம்பினேஷன் என்னன்னா 4 × 1, 4 × 1,
அடுத்து என்ன வராங்க 4 இன்ட்டு 2 வராங்க. அப்போ 1 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் வெளில எடுத்துட முடியும். 2 ஃபேக்டோரியல் எழுதிட்டு பேலன்ஸ் 4 மட்டும் இருக்காங்க. 4 தேவையில்லாமல் வந்துட்டு இருக்காங்க. கவனிங்க அந்த 4 என்ன பண்ணணும், தேவையில்லாமல் வராங்கன்னு யோசிக்காமல் அந்த 4 நியூமரேட்டருக்கு கொண்டு போயிடணும். இப்போதைக்கு நான் சொல்கிறேன். 4.8 என்ன பண்ணுவீங்க, 4.1 4.2 4 இன்ட்டு 2 அடுத்து 4 இன்ட்டு 3ன்னு எழுதலாம். ஏன்னா வந்து 3 8 12 தானே வந்திருக்கு இல்லையா. அப்போ 3 8 12 அப்படிங்கிறப்போ 4 8 12னா 4 இன்ட்டு 1 4 இன்ட்டு 2 4 இன்ட்டு 3. அப்போ 1 2 3 ஏன்னா நமக்கு வந்து 1 ஃபேக்டோரியல் இல்லை 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் வரணுன்றதுனால அந்த 1 2 3 பிரிச்சிருங்க. பேலன்ஸ் இருக்க அந்த 4 இருக்காங்களா அந்த 4 மேலே கொண்டு போயிருங்க. 3/4 5/4 7/4 அப்படின்னு கொண்டு போயிருங்க. ஓகேவா. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ டினாமினேட்டரில் என்ன பார்த்துட்டோம், அந்த 1 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் தேவையான நம்பரை பிரித்து எடுத்துட்டோம். ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணோம், முதல்ல ப்ளஸ் சைன்லாம் கவனித்தோம். அதை வச்சு அந்த செட் ஆஃப் ஃபார்முலாவில் 4 ஃபார்முலா செட்டாக படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த 4 ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலா வரும், ஏன்னா 2 கண்டுபிடிச்சாச்சு. 2 ஃபார்முலா பிரித்தோம், 4 ஃபார்முலாவில் 2 ஃபார்முலா குறைச்சிட்டு 2 ஃபார்முலா தான் வரும்னு சொல்லிட்டோம். தென் ரெண்டாவது நான் என்ன கண்டுபிடிச்சேன், டினாமினேட்டரில் எனக்கு 1 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் வரணும்னா அது தேவையில்லாமல் வேலை வெட்டி இல்லாமல் யார் அங்கே எக்ஸ்ட்ரா இருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சோம். அது ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது ஸ்டெப், தேவையில்லாமல் உள்ளவங்களை எங்கே கொண்டு போயிடணும், நியூமரேட்டரில் கொண்டு போயிடணும். நியூமரேட்டரில் கொண்டு போனோன்னா அப்போ என்ன வந்துச்சு, 3/4ன்னு வந்துச்சு, 5/4 வந்துச்சு. இந்த 3/4க்கும் 5/4க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு யோசிக்கணும். அதாவது 3/4ஓட இதில் வந்து 3/4 இருக்கா, அடுத்து 5/4, அதே அடுத்து என்ன வந்திருக்கு 7/4 வருது. அப்போ 3/4 5/4 அண்ட் 7/4 இதுதான் நாலாவது ரொம்ப 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 முக்கியமான பார்ட். 2 ஃபார்முலா எழுதணும்ல, அதில் -n பவர் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, +n பவர் வந்தால் என்ன பண்ணாங்க கவனிங்க. +n வந்தால் n இன்ட்டு n-1ன்னு போட்டிருப்பாங்க. அதே -n வந்துருந்துச்சுன்னா n இன்ட்டு n+1ன்னு போட்டிருப்பாங்க. இப்போ இவங்க n நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க n-1ல் வராங்களா n+ல் வராங்கன்னு பாருங்கள். அப்போ +1ல் வராங்களா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரிச்சுக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள் 3/2 சாரி 5 ஐ திங்க் 4 எக்ஸ்ட்ரா வந்து ஐ திங்க் இன்னொரு விஷயம் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பவரில் வந்து p/q ஃபார்மேட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் நான் இப்போ வந்து 1 + x ஹோல் பவர் என்ன சொல்லியிருக்கேன். அப்போ 3 and by 5 3க்கும் 5க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அப்போ 3ஓட 5 இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா டிக்ரீசிங் ஃபங்க்ஷனான்னு நோட் பண்ணுங்கள். ஓகேவா. அப்போ இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் அண்ட் டிக்ரீசிங் ஃபங்க்ஷனா 3க்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகிறாங்க. 3/3க்கும் 5க்கும் என்ன காம்பினேஷன் வராங்க, 2 தான் டிஃப்ரென்ஸ் வராங்க. அப்போ நீங்கள் இங்கேருந்து எக்ஸ்ட்ரா தேவையில்லாமல் ஒரு 4 நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டா கூட 4 நமக்கு தேவைப்படலை, 2 தான் தேவைப்படுறாங்க. நம்ம என்ன பண்ணோம், 3/4ன்னு எடுத்துக்கிட்டோம், 5/4ன்னு எடுத்துக்கிட்டோம், 7/4ன்னு எடுத்துக்கிட்டோம். ஆனால் இதில் என்ன பண்ணுறேன், இதில் என்ன பண்ணோம் -1 பண்ணால் ரெண்டாவது டேர்ம் பண்ணணும், n-1 போட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், n+1 போட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே இரு நம்பரை ஆட் பண்ணுவோம். அப்போ 3/4 +1 பண்ணாலோ இல்லை 3/4 -1 போனாலோ ரெண்டாவதாக இருக்கிற இந்த 5/4 கிடைக்கல. அப்போ என்ன அர்த்தம், இந்த 4 தேவையில்லை, இங்கே இருக்கிற 2 மட்டும் எனக்கு போதும். 2 பண்ணாலே போதும். 3 2s are 3 வருது, 3/2 வருது, 3/2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 + 2 அதாவது 5/2 வருதா, ஆட்டோமேட்டிக்காக அங்கே 5 வந்துருச்சு பாருங்கள். அப்போ என்ன பண்ணலாம், அப்போ நம்ம என்ன சொல்லலாம், நீங்கள் 4 நீங்கள் மேலே கொண்டு போயிட்டாலுமே எனக்கு 4 தேவைப்படலை, 2 தான் தேவைப்படுறாங்க. இது ஸ்பெஷல் கேஸ். மேக்ஸிமம் நான் கீழே எக்ஸ்ட்ரா நான் எடுத்தோம் இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரா எடுக்கிற நம்பர் மேலே போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ முடிஞ்சிடும். அப்போது எக்ஸ்ட்ரா ஒரு டேர்ம் எக்ஸ்ட்ரா நான் சொன்னேன் 1/4 இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன் கவனிங்க, மேலே நான் 4 கொண்டு போனேன், 4 கொண்டு போனாலும் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன் அப்படின்னா முதல் டேர்மை நான் எடுத்துக்கிட்டேன், அந்த 3/4ஓட 1 +1 பண்ணி பார்க்கணும், இல்லைனா -1 பண்ணி பார்க்கணும். பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன வந்திருக்கணும், 5/4 எதில் வருதுன்னு பார்க்கணும். இதில் வருதா இதில் வருதா, ரெண்டுத்துலேயுமே வரல. அப்போ என்ன ஆகும், 3க்கும் 5க்கும் 2 தான் டிஃப்ரென்ஸ். அப்போ அந்த 4 அடிச்சுட்டு 2 அப்ளை பண்ணி பாருங்கள். அடுத்து 2 அப்ளை பண்ணி பார்க்கும்போது என்ன கிடைக்கும், ஆட்டோமேட்டிக்காக இதை பண்ணாலே வந்துருச்சு 5/2. அப்போ தேவையில்லாமல் யார் இருக்காங்க, 4ல் 2 மட்டும் எனக்கு தேவைப்பட்ட போது ஒரு 1/2 எக்ஸ்ட்ரா இருக்காங்க. அந்த 1/2 யார் அப்படின்னா a, அதாவது x + a ஹோல் பவர் p/qன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ இங்கே ஒரு ஃப்ராக்ஷன் கிடச்சிருச்சு. ஓகேவா, p/qங்கிற ஃப்ராக்ஷனை இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. யார் 3/2 அப்படிங்கிறதான் p/q. யாரெல்லாம் வந்து n-1 n+1 பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அது. இப்போ எஸ்பெஷலி இந்த தேவையில்லாமல் ஒரு a இருக்காங்களே, அந்த a யாருன்னு கண்டுபிடிக்கணும்ல, அதுதான் தேவையில்லாமல் இருந்தால் அந்த 1/2. அப்போ முதல்ல சிம்பிளை பிரிக்கும் போதே பிரிச்சுருங்க. இப்போ நான் சொன்ன எல்லாமே கரெக்டாக வந்திருக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருந்தாங்க, சிம்பிள் கவனிச்சிருக்காங்க பாருங்கள், சிம்பிளை கவனிச்சிருக்காங்க. ரெண்டுமே ப்ளஸ் வந்ததுனால என்ன பண்ணியிருக்காங்க, 1 + x ஹோல் பவர் n வரலாம், இல்லை 1 - x ஹோல் பவர் -n வரலாம். ஸ்டெப் 1 முடிஞ்சிருச்சு.
அடுத்து ஸ்டெப் 2ல என்ன பண்ணாங்க, கீழே டினாமினேட்டரில் 1 ஃபேக்டரியல் 2 ஃபேக்டரியல் எடுத்துகிட்டு மேலே உள்ளவங்கள கொண்டு போனாங்க. கொண்டு போனாலும் யார் நமக்கு தேவையில்லாமல் இருந்தாங்க, ஒரு 2 எக்ஸ்ட்ரா இருந்தாங்களே, அது தேவையில்லாமல் இருக்கிறவங்க தான் யாருன்னு சொன்னேன், ஏன்னு சொன்னேன். அப்போ 1/2 தான் தேவையில்லாமல் இருந்தாங்க. அப்போ அந்த 1/2 தான் ஏ. பவரில் உள்ளது என்னது 3/2. ஓகேவா, என்ன சொன்னோம், 3/2 +1 தானே பண்ணிட்டு வந்தோம். 3/2 +1 பண்ணும்போது +1 வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எழுதிட்டோம். ஆட்டோமேட்டிக்காக +1 வந்ததுனால உங்களுக்கு -n. அப்போ 1 - 1/2 பவர் -3. நீங்கள் இந்த வீடியோவை திரும்ப ஒரு தடவை பாருங்கள். இந்த பர்டிகுலர் செஷனை நான் வேணால் ஒரு 1 hour எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த பர்டிகுலர் பார்ட்டை தெளிவாக பாருங்கள். நீங்கள் ஒரு முறை போட்டு பாருங்கள். இந்த ஒரு சம்மையை 4 தடவை போட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா அடுத்த சம் போங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்களே போட ஆரம்பிச்சிருவீங்க. எப்படி சொன்னேன், முதல் ஸ்டெப் சிம்பிள் பாருங்கள். அடுத்து இந்த 1/2 1/2 ஃபேக்டல் 3 ஃபேக்டல் 3 ஃபேக்டல் 4 ஃபேக்டல்லாம் பிரிங்க. பிரிச்சுட்டு தேவையில்லாதவங்களாம் மேலே கொண்டு போங்க. அதுலேயும் காமனாக தேவையில்லாமல் இருப்பாங்க, அவங்களும் தனியாக பிரித்து இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக போட்டுடலாம். இந்த இந்த பேஜில் உள்ள PDF மட்டும் திரும்ப பாருங்கள். ஸோ இதுவே உங்களுக்கு போதும். இதை ஒர்க் அவுட் பண்ணாலே உங்களுக்கு போதும். நிறைய சம்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், சர்ச் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்த குவிஸ் வைக்கும்போது இந்த குவிஸ்லேருந்து ஒரு 10 கொஸ்டின் இருந்து கேட்குறேன். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், சரியா? ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃப்ரீ கிளாஸில் படிக்கணும்னு நினைக்காம உட்காந்து சின்சியராக கவனிக்கிறேன் உங்கள் அத்தனை பேருக்குமே நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி கிளாஸ் பார்த்தீங்கன்னா நான் குவிஸ் வச்சுருந்தேன். இன்றைக்கி குவிஸில் எல்லாமே 10 out of 10 நிறைய டீச்சர்ஸ் எடுத்திருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஆல். நான் கொடுக்குற நோட்ஸ் நீங்கள் படிக்கிறீங்கன்றது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஃப்ரீ கிளாஸ் வராங்க, ஒரு கிளாஸை கவனிக்கிறாங்கன்னு இல்லாமல் அவங்க கொடுக்குற நோட்ஸையும் நம்ம படிக்கணும், ஒரு நோட்டு போட்டு படிக்கணும், இல்லை அதை டெய்லி ஒரு டைட்டில் போட்டு படிக்கணும்னு நினைக்கும்போது உங்களுடைய அந்த சின்சியாரிட்டிக்கு நிறைய விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். கடவுளோட பிளெஸிங்ஸில் அடுத்து வரப்போகிற நிமிஷங்கள் எவ்வளோ அழகாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டான மொமெண்ட்டை கொடுக்கறதுக்கு என்னால் என்ன முடியுமோ அதை பண்ணுறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.